கூட்டா தனித்தா இப்போ கேள்வி அதான் வரும். கூட்டு பண்ணலாமா, தனித்து பண்ணலாமா, தனியாக பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை உறவிலே ஒரு இது வருது அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தம் கூட்டு தனித்து அப்படிங்கிற ஜாதக ரீதியாக மற்ற அம்சங்கள் பார்த்துட்டு பண்ணணும். ஆக மொத்தம் தொழில் ரீதியாக வளர்ச்சி பெற வாய்ப்பு உண்டு. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் 8 9க்குரியவர் 10 உங்களுக்கு இத்தனை நாளாக தடையாக இருந்ததை விலகி வெற்றி வருகிற வாய்ப்பு உண்டு. இந்த வருடம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு பின் 2 பயிற்சி நடக்குது. ஒரு சில வருடங்கள் 5 7 மற்றும் 9ஆம் ஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். நேராக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மனசு யாரோ ஒருத்தங்க இடையில குழப்பம் ஏற்பட்டிருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்த வரன் மீண்டும் அதுவே வருவாங்க. அவங்க இப்போ இந்த மிதன ராசிக்கு மைண்டில் இருக்க ஒரே விஷயம் தெரியுங்களா, இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து. ஆக இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக மைண்டு போய் தான் புது புது ஐடியாஸ் வரும். ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் வரும், ட்ராவல் சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு சினிமா துறைகள், கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா அப்படி மேன்மை பெற போகும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனிப்பயிற்சி பலாபலன்கள் உங்களுக்காக தான். பொதுவாக இந்த சொல்ல போகிற விஷயத்தில் எந்த அலங்காரம் இல்லாமல் டைரக்டாக என்ன இருக்குது இல்லை எதை சாத்தியக்கூறுகள் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக பரிகாரம் சேனலில் புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதுக்குண்டான விளக்கங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்கப்படும். முதல்ல இந்த விஷயத்துக்கு ஃபஸ்ட் விஷயம்னா, இந்த வருடம் தொடங்கின உடனே அது இந்த 2 வருடம் சனிப்பயிற்சி இருக்க போகுது. சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருது, அது மட்டும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதிசாரத்தில் மேசத்துக்கு வரைக்கும் வருது. மேசத்தில் சில காலங்கள் இருந்துட்டு மீண்டும் வெளியே வரக்கூடிய காலகட்டம். பொதுவாக மிதுன ராசின்னு சொன்னாலே நல்ல நகைச்சுவை உணர்வு உண்டு, நிறைய பேச ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்க ஆர்வம் உடையதாக இருக்கும். இவங்களுக்கு 10ல் நிற்கக்கூடிய சனி பகவான் என்ன, ராசியில் வருகிற குரு பகவான், இது ஒரு வருஷம் இருக்கும். அப்புறம் சனியோட அம்சத்தை பார்ப்போம். முதல்ல சனி பகவான் இவங்களுக்கு 10ல் இருந்து தொழில் ரீதியாக மிகுந்த யோகத்தை கொடுக்க வல்லார். அப்போ தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புது புது ஐடியாஸ் வரும், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியாக்கள் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஐடியாஸ் வருகிறது. அப்போ இவங்களுக்கு இந்த தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை கொடுக்க தைரியமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டா தனித்தா இப்போ கேள்வி அதான் வரும். கூட்டு பண்ணலாமா, தனித்து பண்ணலாமா, தனியாக பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை உறவிலே ஒரு இது வருது அப்படிங்கிற மாதிரி. ஆக மொத்தம் கூட்டு தனித்து அப்படிங்கிற ஜாதக ரீதியாக மற்ற அம்சங்கள் பார்த்துட்டு பண்ணணும். ஆக மொத்தம் தொழில் ரீதியாக வளர்ச்சி பெற வாய்ப்பு உண்டு. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் 8 9க்குரியவர் 10 9 10 தொடர்பு தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி இந்த மீனராசிக்காரங்களுக்கு, எங்கே உங்கள் கோயில் குளங்களில் கும்பாபிஷேகம் நடக்குதா, அதுக்கு உங்கள் குடும்பத்திலிருந்து நிதி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா 9 10 தொடர்பு கோயிலுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியது. இல்லை அன்னதானம் கொடுக்குறீங்க, கோயிலுக்கு பராமரிப்பு கட்டி கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. 8 10 தொடர்பு வந்துட்டாலே வழக்கில் வெற்றி. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு இதில் வெற்றி பெறுகிற ஸ்தானம். 10ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். ஆக உங்களுக்கு இத்தனை நாளாக தடையாக இருந்ததை விலகி வெற்றி வருகிற வாய்ப்பு உண்டு. இந்த வருடம் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சிக்கு பின் 2 பயிற்சி நடக்குது. ஒன்று குரு மற்றும் ராகு கேது பயிற்சி. இப்போ குரு பகவான் என்ன பண்ண போகிறாருன்னா ஒரு சில வருடங்கள் 5 7 மற்றும் 9ஆம் ஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். நேராக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மனசு ரீதியாக சந்தோஷம் பொங்க போகிறது, ஹாப்பியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது. அது என்ன எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்னால் 5ஆம் இடம் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 7 திருமணம், 9 பாக்கியங்கள். அப்போ 5 7 தொடர்பு திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. மனதுக்கு பிடித்த காதல் திருமணம் இல்லை உறவில் திருமணம் சம்பந்தப்பட்டு அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தடைகள் ஏற்பட்டு திருமணம் இருக்கா இல்லையா, ஆண் பெண் இருவருக்கும் ஒரு ஸ்டேஜில் திருமணமே இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் பார்த்தா அவங்க இருக்குங்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு பார்த்தா சொந்த மதத்தில் வேணாங்கிறாங்க. இப்படியே இது 2 ஆண் பெண் 2 பேருமே ஓகே சொன்னது கூட அங்கே என்ன நடந்திருக்குன்னா, யாரோ ஒருத்தங்க இடையில குழப்பம் ஏற்பட்டிருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்த வரன் மீண்டும் அதுவே வருவாங்க. அவங்க ஃபைனலைஸ் ஆக போகிறது, ஒரு சுப செய்தியாக இருக்க போகிறது. ரைட். அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் வரைக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க. நிறைய பேர் முதல் குழந்தை 2வது குழந்தைக்கு ஆசைப்படுகிற காலகட்டமாக இருக்கும். அப்போ குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. சொந்தத்தில் ஒருத்தருக்கு ட்வின்ஸ் இருக்கான்னு கேட்போம். இந்த காலகட்டம் பார்த்தோன்னே ஆமாங்க சொந்தத்தில் ட்வின்ஸ் இருக்குது, இல்லை லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது அப்படின்னா பார்த்துங்க உங்களுக்கு ட்வின்ஸு இல்லை இடதுகை பழக்கமுள்ள குழந்தை வரும்னு சொல்லுவோம். மிதுன ராசிக்காரங்க உங்கள் குடும்ப சொந்தத்தில் யாருக்காவது ரெட்டை குழந்தை ட்வின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சொந்தத்தில் இருந்தாலே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட். இப்போ
இந்த மிதுன ராசிக்கு மைண்டில் இருக்க ஒரே விஷயம் தெரியுங்களா, இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து. ஆக இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக மைண்டு போய்கிட்டே இருக்கும். எப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறது, பெரிய பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டி. ஏன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம், அது கட்டின வீடு, கட்டுற வீடு இல்லை, கட்டின வீடாக. சனி பகவான் பார்வை 4ஆம் வீட்டை பார்க்கும்போது கட்டின வீடுக்கு உண்டான அம்சங்கள் உண்டு. அப்போ கேது பகவான் அங்கேருந்து விலகினால ஏதோ ஒரு வகையில் கமிஷன் வகை வருமானம், ஏதோ ஒரு வகை பண வருவாய் உண்டு. அப்போ கட்டக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ இடம், வீடு, வண்டி, வாகனம் ஆதாயமாக இருக்கிற காலகட்டம். குரு பகவான் 5, 9 இதெல்லாம் பார்க்கறனால கூட கேது பகவான் விலகிறனால சாத்தியக்கூறுகளாக அதிகமாக இருக்குது. இப்போ டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை நடக்கும். ஏன் வேலை நடக்கும்னா, அது உங்களோட லைஃப் பார்ட்னர் பேரில். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். குரு மற்றும் சனி எந்த இடத்த பார்க்குதோ அந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட் நடக்கும், டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அவங்களுக்கு ஒரு சம்பவம் முக்கிய சம்பவமாக இருக்கும். சனி தன் 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார், குரு தன் 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையை பார்க்கிறார். அப்போ டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாயம் ஏற்படுகிறது. இது ரொம்ப வளர்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ தான் கேள்வி வந்து நிற்கும். ரைட். இப்போ மாணவர்களை சொல்லிவிட்டு அடுத்தது தொழிலுக்கு போகிறேன். மாணவர்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது என்னென்னா, மாணவர்களுக்கு வெளிநாடு, வெளியூர் சென்று படிக்க வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, வீட்டில் இருந்து கொஞ்சம் வெளியே தங்கி படிக்கிறது, எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் தேவை. ஏன்னா உங்கள் குரு ஜென்ம குருவாக இருக்கிறனால நிறைய விஷயங்கள் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு சில நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அந்த வகையில் வாய்ப்பு உண்டு. பொதுவாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பணம் என்னும் யோகம். நல்லா பாருங்கள், பணம் என்னும் யோகம். உடனே இதில் பேங்க் கேஷியராக போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த வகையில் ஏதோ ஒரு பணம் சம்மந்தப்பட்டது இவங்க மெயின்டைன் பண்ணுறக்கூடிய கால அம்சம் வந்துருக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சந்திரன், அவர் மேலே குரு போகும்போது பண வருவாய் உண்டு. அப்போ பணம் வகைகள் யோகங்கள் உண்டு. குரு குறிப்பிட்ட நேரத்தில் கடகத்துக்கு சென்று, அது அக்டோபருக்கு மேலே உச்சம் பெறுகிற காலகட்டம். அப்போ இந்த சனி பயிற்சி இருக்கும்போதே 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 2, 6 மற்றும் 10ஆம் வீட்டை கனெக்ட் பண்ணிடுவார். அப்போ பணம் சம்மந்தப்பட்டது உண்டு. வேலையில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். வேலையில் ப்ரமோஷன், அந்த மாதிரி சாதாரண வேலைக்கு போவாங்க மிதுனராசிக்காரங்க. போக போக மேனேஜ்மெண்ட் டேரெக்டாக பேசக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகிடுவாங்க. எதிரிகளை வெல்லக்கூடியது, ஈஸியாக நண்பர்களாக்கக்கூடிய தன்மையை இந்த ராசிக்கு உண்டு. ஆனால் எதிரிகளை வெல்லக்கூடிய அம்சம் ஏற்பட்டுருச்சு. ஆக ஒரு வளர்ச்சியாக இருக்கும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 1.5 வருடம் கழித்து என்னென்னா, ராகுக்கு எது பரிகாரம் பண்ணிக்காங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கிற காலகட்டத்தில் 8ல் ராகு பகவான் இருக்குது. ராகுக்கு எது ஒரு தோஷ பரிகாரம் பண்ணிக்க வேண்டும், அது பின்னாடி பார்க்கலாம். அப்போ திருமணம் விஷயம் நல்லா இருக்குது, சொத்து சுகங்கள் உண்டு, ஆதாயமாக இருக்கிறது. பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் விஷயத்தில் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது வரும். பிஸ்னஸில் இந்த நேரத்தில் தான் புது ஐடியாஸ் வரும். ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் வரும், ட்ராவல் சம்மந்தப்பட்டது. ஒரு சிலருக்கு சினிமா துறைகள், கவர்மெண்ட் ஜாபு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாபுகள் ட்ரை பண்ணக்கூடிய அம்சங்கள் நிறையா இருக்குது. ஆக மொத்தம் வளர்ச்சியாக இருக்கும். இப்போ குழந்தைகள் ஆல்ரெடி குழந்தை இருக்குது, குழந்தைகள் வகையில் ஆதாயம். அப்போ குழந்தைகளால் நல்லா படிக்கிறாங்க, புது மொழிகள் கற்றுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தினால உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். அவங்க மூலம் உங்களுக்கு வளர்ச்சியாக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒன்று. இப்போ தாய் தந்தையின் உடல்நிலை சீராகும். குறிப்பாக தாய் தந்தையில் என்னென்னா, சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்குறது தாய் ஸ்தானம், 9 ராகு வருது. அப்போ ஏதோ ஆல்ரெடி சனி பகவான் நீதிஸ்தானம், ஆல்ரெடி பிரச்சனை இருந்தால் உடம்பு க்யூர் ஆக போகுது. இல்லைங்க அம்மா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா ஹெல்த்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லணும். அப்போ அப்படியே பலன் மாறும். பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ணி விட்டுரும், பிரச்சனைலாம் வரும். இப்போ ராகு பகவான் 9ஆம் வீட்டுக்கு போகிறார், உங்கள் தந்தை ஸ்தானத்துக்கு. இப்போ இங்கே என்ன சொன்னால், தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ எதாவது இருக்கா, அப்போ கவனிச்சிக்காங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ரெண்டுமே ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாக போகக்கூடியவன்னு சொல்லிட்டு இது பரிகாரங்கள் உண்டு. அதையும் பரிகாரம் சொல்கிறேன். இப்போ இது ஒரு சில எண்கள், ராசி எண்கள் பரிகாரம் உண்டு. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வேறு கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். ரைட். இப்போ ஹெல்த் பேராமீட்டர், உங்களோட ஹெல்த் பேராமீட்டர் பற்றி பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இந்த குரு வருவையும் இல்லை. அப்போ 6ஆம் இடம் பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. அப்போ உடம்பு சம்மந்தப்பட்டதில் ஏதோ சம்மந்தப்பட்டது பார்க்கணும். 6 செவ்வாய் உங்கள் ராசிக்கு. அப்போ ரத்தம் சம்மந்தப்பட்டது. 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு வயிறு, அப்போ வயிறு, அடிவயிறு சம்மந்தப்பட்டது. ஏதோ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஜென்ஸாக இருக்காங்க அப்படின்னா, சார் ஒரு பிளட் டொனேஷன் ஒன்று பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வருகிற காலகட்டம். கோபங்கள் தான் கொஞ்சம். பொதுவாகவே சனி பார்த்திங்கன்னா 10லிருந்து தன் 2ஆம் பார்வையாக 12ஆம் பார்ப்பார், 4ஆம் பார்வையாக
4ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறது. இப்போ என்னென்னா 12 4 கனெக்ட் ஆகுது. அப்போ ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்குறது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வருகிறது, இறந்தவர்கள் சொத்துக்கள் வருகிற வாய்ப்பு உண்டு, பூர்வீக சொத்துக்கள் இயற்கையாக வருகிற அம்சம் உண்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, பூர்வீக ப்ராப்பர்ட்டி வருமானம் வந்துடும். உங்கள் பேரில் சொத்து அமையிற காலகட்டம் உண்டு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பணம், சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துகிட்டு இருக்கோம். ரைட். இப்போ ஒன்று சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். இப்போ என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்? இப்போ உங்களுக்கு உங்கள் ஊர் அருகில் இருக்கிற பைரவர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வர சிறப்பு. பைரவர் வழிபாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது ஒரு சனீஸ்வரர் கோயிலுக்கு 10ல் சனி இருக்கும் பொழுது சனீஸ்வரர் கோயிலுக்கு, ஏன்னா தொழில் மந்தங்கள், தொழிலில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டு தான் டெவலப் பண்ணணும். தொழில் நல்லா போகும். ஆனால் ஒரு ஆள்கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக 4-5 பேர்த்துட்டு சேர்த்து சம்பாதிக்க வேண்டியது. அப்போ பைரவர் கோயிலுக்கு, சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருகிற அம்சம் இருக்குது. ஆக மொத்தம் இந்த வருடம் வளர்ச்சியாக இருக்கும். குறிப்பிட்ட எண்கள், ராசி எண்கள் பயன்படுத்தலாம். 5, 6 மற்றும் 8 இந்த எண்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வல்லதாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.